நீங்க வந்து புரொடக்ஷன் படிச்சிருக்கீங்க. தென் ஒய் ஐடி ஏன் சூஸ் பண்ணீங்க? ஐடி மேல உங்களுக்கு ஏதாவது கிரேஸ் இருக்கா? இல்ல எப்படி உங்களுக்கு ஐடி சூஸ் பண்ற மாரி தோணுச்சு? இந்த கோர்ஸ் படிக்கிறப்ப இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இந்த கோடிங் அதாவது இதையும் என்னோட கோர்ல வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ நீங்க டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஓகே. ஆனா இது உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனிலயே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ், HCL, ஹிபிஸ் இந்த மாரி கம்பெனி ட்ரை பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தாண்ட முடியல. இதுல இன்டர்வியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? லைக் ஒவ்வொரு ரவுண்டும் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? டிசிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்கியூடி. அது பாஸ் ஆன பிறகு வந்துட்டு இன்டர்வியூ. இன்டர்வியூல வந்துட்டு எல்லாமே டெக்னிக்கல், HR எல்லாமே சேம் பிளேஸ்லயே நடந்துச்சு. இப்போ ஆஸ் அ ஃப்ரெஷரா ட்ரை பண்றாங்க. பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான அட்வைஸ்லாம் குடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம். 2வது வந்து ப்ராஜெக்ட்ஸ். 3 வந்து ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம கூட பவிஷ் இருக்காரு. பவிஷ் வந்து டிசிஎஸ்ல 3.5 LPA பேக்கேஜ்க்கு பிளேஸ் ஆயிருக்காரு. இப்போ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, அவரோட ஜர்னியை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் பவிஷ். ஹலோ சார். என்னோட பேர் பவிஷ். என்னோட சொந்த ஊர் வந்து நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயில்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் +2 முடித்தேன். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் போடுறப்ப எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடச்சிது. ஸோ நான் வந்து MITயில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் கோர்ஸ் படிக்கிறேன். டிசிஎஸ்ல வந்து 3.5 LPAவுக்கு நான் இப்போ ப்ளேஸ் ஆயிருக்கேன். கரண்ட்லி நான் இப்போ வந்து ஃபைனல் செம்மில் இருக்கேன். ஓகே பவிஷ். இப்போ நீங்க டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஓகே. ஆனா இது உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனிலயே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்துட்டு இது என்னோட 4த் கம்பெனி. இதுக்கு முன்னாடி வந்து மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ், HCL, ஹிபிஸ் இந்த மாரி கம்பெனி ட்ரை பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து என்னால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தாண்ட முடியல. அப்புறம் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் போனேன். பட் அதுக்கப்புறம் என்னால போ முடியல. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்கியூடி கிளியர் பண்ணேன். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து இன்டர்வியூ தான். இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். அதுல வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. சரி ஓகே பவிஷ். நீங்க இதுல பிளேஸ் ஆயிட்டீங்க. வேலை கிடைச்சிருக்கு. இதுல இன்டர்வியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? லைக் ஒவ்வொரு ரவுண்டும் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? உங்களுக்கு HR அப்ரோச் எந்த மாதிரி இருந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாரி கம்பெனில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிட்யூட் ரவுண்ட்லயே 2, 3 செக்ஷன் இருந்துச்சு. வந்து ஆப்டிட்யூட், அப்புறம் பேசிக் கோடிங் கொஸ்டின்ஸ், அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கோடிங் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அப்புறம் HR இன்டர்வியூ. டிசிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்கியூடில வந்து ஆப்டிட்யூட், அப்புறம் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், அப்புறம் ப்ரோகிராமும் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் இருந்துச்சு. அது பாஸ் ஆன பிறகு வந்துட்டு இன்டர்வியூல வந்துட்டு எல்லாமே டெக்னிக்கல், HR எல்லாமே சேம் பிளேஸ்லயே நடந்துச்சு. டெக்னிக்கல் கிளியர் பண்ணோனே அவங்க வந்து HR இன்டர்வியூ அதே இடத்துலயே நடந்துச்சு. சரி பவிஷ். நீங்க வந்து புரொடக்ஷன் படிச்சிருக்கீங்க. தென் ஒய் ஐடி ஏன் சூஸ் பண்ணீங்க? ஐடி மேல உங்களுக்கு ஏதாவது கிரேஸ் இருக்கா? இல்ல எப்படி உங்களுக்கு ஐடி சூஸ் பண்ற மாதிரி தோணுச்சு? நான் நார்மலா புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப, ஒரு ஓப்பன் எலெக்டிவ்ல வந்து கோர்ஸ், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்புறம் புரோகிராமிங் படிச்சேன். அப்புறம் பைத்தான் கோர்ஸும் படிச்சேன். இந்த கோர்ஸ் படிக்கிறப்ப எனக்கு வந்துட்டு தோணுச்சு, இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இந்த கோடிங் அதாவது இதையும் என்னோட கோர்ல வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்போ இது படிச்சா கொஞ்சம் குட் ஃபீல் அந்த மாரி நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால ஐடி சூஸ் பண்ணேன். சரி ஓகே பவிஷ். நீங்க வேலை கிடைச்சதுல நீங்க எது முக்கியமான பார்ட்டா நினைக்கிறீங்க? லைக் உங்களோட ஸ்கில் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நினைக்கிறீங்களா? இல்ல ரெஸ்யூம் முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெஸ்யூமும் குரூஷியல் ரோல் தான். ஏன்னா, நம்மளோட என்ன ஸ்கில் இருக்குதுன்னு வெளில தெரியறது வந்து ரெஸ்யூம் தான். அதனால வந்து ரெஸ்யூம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து தனியா ரெஸ்யூம் பில்டிங் செஷன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு சீனியர்ஸோட ரெஸ்யூம வந்து எடுத்துட்டு, அந்த ரெஸ்யூம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இது எப்படி பில்டப் பண்ணி அப்படிதான் எடுத்துட்டு வந்தேன். அதே மாரி கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாரியும் ரெஸ்யூம் ரெடி பண்ணேன். தவிர வந்து ஸ்கில்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த எக்ஸெல், அப்புறம் இந்த MS ஆஃபீஸ் இந்த மாரி ஸ்கில்ஸ், அப்புறம் SQL இந்த மாரி ஸ்கில்ஸும் நம்ம கத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் காலேஜ்லயே சைட்ல வந்து கோர்ஸ் மாரி பண்ணேன். அப்புறம் வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 2, 3 கம்பெனி இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆகுறப்போ வந்துட்டு அவங்க வந்து கம்யூனிகேஷன் தான் டெவலப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சரி பவிஷ். நீங்க உங்களுக்கு காலேஜ்ல பேப்பர்ஸ் வந்திருக்கலாம். லைக் பைத்தன் இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்திருக்கலாம். பட் ஆனா அந்த நாலேஜ் மட்டுமே போதுமான நாலேஜா? இல்ல அந்த நாலேஜ் மட்டும் வச்சு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிட முடியுமா? அத தவிர்த்து வேற எப்படியாவது நீங்க நாலேஜ் இன்கிரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டீங்களா? அதாவது நார்மலா நாங்க அந்த கோர்ஸ் படிக்கிறப்போ வந்துட்டு, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும்னு வந்து ஸ்டூடண்ட்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க வந்து கோர் சப்ஜெக்ட்னால, எங்க ஃபீல்டுல இந்த ப்ரோகிராம் இன்பில்ட் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? அந்த மாரி யோசிச்சாங்க.
அப்போ வந்துட்டு நாங்க எங்களுக்கு எங்களோட டொமைன்ல வந்து இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணி இந்த மெஷரிங் அந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம். ரியல் டைம் ப்ராஜெக்ட் ப்ரோகிராம்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ரெஸ்யூம்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பத்தி கேட்டாங்க இன்டர்வியூல. ஸோ ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி பவிஷ், இந்த இன்டர்வியூக்காக நீங்க எப்படி தனியா ஏதோ ட்ரை பண்ணீங்களா? இல்ல தனியா ஏதோ படிச்சிருக்கீங்களா? இல்ல காலேஜ் பேப்பர் எக்ஸாம்க்காக படிச்சது மட்டுமேவா? இல்ல தனியா இதுக்குன்னு சர்டன் டைம நான் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சேன் அந்த மாரி ஏதோ இருக்கா உங்ககிட்ட? ஆ இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் சார் படிச்சேன். அதாவது ஊப்ஸ் கான்செப்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் பேசிக் இதெல்லாம் வந்துட்டு படிச்சேன். அப்புறம் வந்து டேட்டாபேஸ், ஆர்டிபிஎம்எஸ் அதாவது இதுக்குன்னு டைம் ஒதுக்கி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அதனால தான் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து என்னால கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு இன்டர்வியூவ. சரி பவிஷ், இப்ப ஆஸ் அ ஃப்ரெஷரா ட்ரை பண்றாங்க. உங்கள மாரி இன்னும் நெறைய பேர் இந்த மாரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL இந்த மாரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்க எந்த மாரியான அட்வைஸ்லாம் குடுக்கலாம்னு நெனைக்கிறீங்க? 3 திங்ஸ் வந்து மெயினு. ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஸ்யூம். ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம், இல்ல என்னென்ன லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து ரெஸ்யூம்ல தான் நம்ம போடப் போறோம். அந்த ரெஸ்யூம வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம பில்ட் பண்ணி வந்தோம்னா, கரெக்ட்டா வந்து ஏன்னா அது வந்து காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னா, அத வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ 2வது வந்து ப்ராஜெக்ட்ஸ். நம்ம வந்து எந்த லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமோ, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமோ, அத பத்தி ஃபுல் பிராக்டிகல் நாலேட்ஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் 100% நமக்கு யூஸ். அப்புறம் 3 வந்து கம்யூனிகேஷன். நம்ம வந்து என்ன தெரிஞ்சிருக்கோமோ, அத வந்து பிரசன்ட் பண்ண தெரியணும். அப்பதான் நம்மளால வந்து அடுத்த ரவுண்டுக்கு முடியும். இப்போ வந்துட்டு நமக்கு அவ்ளோ ஸ்கில் இருந்தும், அத வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லன்னா, நம்மளால வந்து செலக்ட் ஆக முடியாது. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தான் நம்ம ஸ்கில்ல வந்து அவங்களுக்கு தெரிய வைக்க முடியும். சரி பவிஷ், உங்களுக்கு 2, 3 கம்பெனில உங்கள கம்யூனிகேஷனுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. பின்ன எப்படி நீங்க கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? ஏதாவது கோச்சிங் போனீங்களா? இல்ல அந்த மாரி எதுவும் சொல்ல முடியுமா? அவங்க சொன்ன பிறகு வந்துட்டு, நாங்க வந்துட்டு மூவிஸ் வந்து சப்டைட்டிலோட இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்து அந்த மாரி கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு இந்த டெட்எக்ஸ் டாக்ஸ் அந்த மாரி பார்க்க சொன்னாங்க. இந்த மாரி அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் நம்ம நார்மலா பேசுறப்போ, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்பவும் இங்கிலீஷ்லயே அந்த மாரி பேசி கூட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணோம். ஓகே பவிஷ். நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? லைக் நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஐடிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா இப்ப ஐடில வேலைக்கு போறீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல உங்க வீட்ல இத பத்தி என்ன நெனைக்கிறாங்க? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? எங்க வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சேன். ஆனா வந்து ஐடி கோர்ஸ் வந்து என்னால காலேஜ்ல எடுக்க முடியல. புரொடக்ஷன் இன்ஜினியரிங் தான் கிடைச்சுது. இந்த மாரி ஐடில வேலை கிடைக்கும்னு நான் வந்து நினைச்சு பார்க்கல. எனக்கு வந்து ஐடில கடைசியா கிடைச்சுது. அதுவே ஒரு ட்ரீம் தான். கிடைச்ச உடனே நானே ஹாப்பி ஆயிட்டேன். இத வந்துட்டு எங்க வீட்ல சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல என்ன எய்ம் பண்ணனோ அது வந்து ஃபைனலா எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே. அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட் மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் நானும். ஓகே பவிஷ். நீங்க சொன்னது இங்க நெறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெஷரா வேலை தேடுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு என்னன்னா இந்த பேப்பர் மட்டும் பத்தாது. நம்ம காலேஜ்ல படிக்கிறது மட்டும் போதும். இல்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணா மட்டும் போதும் அப்டின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. இது பண்ணா வேலை கிடைச்சிரும், இது பண்ணா வேலை கிடைச்சிரும் அப்டின்ட்டு நெறைய பேர் ஒரு மித்ல இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க என்னன்னா அது எதுவுமே கிடையாது. அது எதுவுமே சும்மா பொய்ன்ற மாரி சொல்லியிருக்கீங்க. எப்டின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன காமர்ஸ் ப்ராஜெக்ட்டாவது பண்ணோம் அப்டின்னா தான் அத பத்தின ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ் கிடைக்கும். அப்டி எதுவுமே இல்லாம இல்ல நான் படிச்சேன். நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருக்கேன். நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். எனக்கு ஐடில வேலை குடுங்கன்னா அப்டி யாரும் குடுத்துற போறதில்ல. அது நீங்களுமே கூட ஒரு நல்ல உதாரணம் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க ஐடி படிக்கல. நீங்க வேற ஒரு டொமைன்ல படிச்சிருக்கீங்க. புரொடக்ஷன் படிச்சிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட ஐடி மேல ஒரு பேஷன் இருக்கு. அந்த பேஷன்னால நீங்க நெறைய படிச்சிருக்கீங்க. ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கான முக்கியமான காரணமா நானும் அந்த ப்ராஜெக்ட்ட தான் நினைக்கிறேன். அதே மாரி இப்ப படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுமே சரி, இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு படிச்சாங்க அப்டின்னா எல்லாருமே வேலை கிடைக்கும். இங்க எல்லாருக்குமே நெறைய வேலை இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ யாருமே யுட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அத யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னா எல்லாருமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம். இல்ல எல்லாருமே இந்த மாரி எம்என்சில வேலை கிடைக்கும். அது எல்லாரும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப விஷ். நீங்க சொன்னது எல்லாமே எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டைம்க்கு ரொம்ப தேங்க் யூ. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சார். அப்கமிங் டேஸ்ல நம்ம இதே மாரி நெறைய வீடியோஸ பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.